Swami, we can start prayer, Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தோன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பலுத்த செலுங்கனியே அகம்பலுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பலுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பலுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கன் இன்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவரின்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தம் என்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்கம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக எண்ணிரண்டற்றிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பரமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போழ்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதிதோய் வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பரம்பொருளே பேரறிவே பிரணவப் பொருளே விளை பொறுக்கும் பெருந்தகையே பிறவியே ஒழிக்கும் புனிதனே மனமாயற்ற மாமுனியே மலரே மருவே மரகதச் சுடரே மாற்றில்லா பொன்னே மாமேருவே முத்தனே முதல்வனே முத்தி தருவோனே ராஜம்மா அவர்களுடைய மருமகன் சுப்பிரமணியம் அவர்கள் இறைவன் அருளால் அருட்பெரும் ஜோதி அருளால் சீக்கிரம் குணமடைந்து இல்லம் திரும்ப நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அந்நபருக்கு சர்வ கிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து உடலும் உள்ளமும் என்றென்றும் ஆரோக்கியம் பெற்று சிறப்பு பெற்று விரைந்து குணம் கண்டு வீடு திரும்ப இறையருளை திருவருளை நாம் பிரார்த்திப்போம். அனைவரும் பிரார்த்தனை செய்து அவருடைய ஆரோக்கிய வாழ்வுக்கு அனுக்கிரகம் புரிய திருவருள் துணை புரியட்டும். உங்கள் பிரார்த்தனை வெல்லட்டும். நன்றி, வணக்கம். சன்மார்க்க இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்று நாம் வள்ளல் பெருமானுடைய பாடல்களுக்கு விளக்கம் பெற்றுக்கொண்டு வருகின்றோம். அதிலே இந்த அருட்ஜோதி நிலை என்ற ஒரு நிலையில் ஒரு 10 பாடல்களை வள்ளல் பெருமான் அருள் துணை கொண்டு இயற்றியிருக்கின்றார். இந்த அருட்ஜோதி நிலை என்பது மிக மிக உயர்ந்த நிலை.
இதற்கு முன்பு எந்த ஞானிகளாகவும் சொல்லப்படாத ஒரு நிலை. இதத்தான் செப்பாத மேல்நிலை என்று சொல்வார். "ஏறா நிலைமிசை ஏற்றியந்தனக்கு ஆறாறு கடத்தியது அருட்பெரும் ஜோதி" என்று அகவல்ல சொல்வார். இப்படி ஒரு நிலை பல கோடி ஆண்டுகளுக்கு காட்டப்படாமல், யாருக்கும் அந்த இடம் பார்க்க முடியாமல், சென்று வாழ்வதற்குரிய உடல் பெறாத நிலையிலும், அதனுடைய ஆற்றல், அறிவுத்திறன், அதனுடைய நடம், அதனுடைய குணம், அதனுடைய பொறுமை, இவை எதையும் யாரும் தெரிந்து கொள்ளாமல், இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் 7 திரைகளை இட்டு மறைத்துக் கொண்டு விட்டார். அது இந்த 19ஆம் நூற்றாண்டில தான் வெளிப்பட வேண்டும், காட்டப்பட வேண்டும். அந்த இறைவனை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ண நிலையில் உள்ள இறைவனையும், சத்திய தெய்வமாக விளங்குகின்ற ஒன்றையும், இந்த 19ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களும், அதன் பின் பிறக்கக்கூடிய மக்களும் இதை அறிந்து உணர்ந்து இதன் அருளை பெற்று பிறவி பயனை தீர்த்துக் கொள்ள வேண்டும், முடித்துக் கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். காலம் இப்படி ஒரு நிலைக்குட்பட்ட ஒளியை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. இதை யார் மூலியமாக அறிமுகப்படுத்துகின்றது என்று பார்க்கும்போது, நமது வள்ளல் ராமலிங்க சுவாமிகளே அதற்கு உரியவராக திகழ்கின்றார். அவருக்கு தான் இந்த இறைவனை பற்றி எழுதக்கூடிய உரிமம் பெற்றிருக்கின்றார். அதனால சில இடத்துல உரிமை பதியேன்வார். எழுதுவித்த உரிமை பதியேன்வார். அந்த உரிமம் அவருக்கு தான் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல், இந்த வேதமே ஒரு தனி சிறப்பு மிக்கது என்பதற்கு 88வது அதிகாரமாக பாமாலை ஏற்றல் என்ற ஒரு பாடலிலே 11 பாடல்கள் இருக்கும். அந்த 11 பாடல்களிலே ஒரு வரி என்ன சொல்லும்னா, அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் முன் அரங்கேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்டார். என் முன் அரங்கேற்றென்றான், என்னுள் இருந்தான், என் முன் இருந்தான் அப்படின்லாம் வரும். இப்படி உலகிலேயே இந்த நிலைக்கு, இந்த அருட்ஜோதி நிலைக்குரிய பாடல் அரங்கேற்றப்பட்டது அருட்பெருஞ்சோதி முன்னால். இதெல்லாம் நடந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டிலே இதெல்லாம் நடந்துருச்சு. அதனாலதான் இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பு மிக்கவை. ரொம்ப இலக்கியம் மிகுந்தவை. உள் உணர்வோடு படிக்கும் பொழுது அதை நம்மை உருக்க வல்லது. அதான் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம்னு சொன்னார். சிந்திக்க வைக்க வேண்டியது சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தெய்வத்தை மற்ற தெய்வங்களோடு ஒப்பீடு செய்வது மகா பெரிய பாவமாகும், தப்பாகும். அதெல்லாம் செய்யவே கூடாது. தனித்துவம் கொண்டிருக்கின்றதை தனித்துவமாக பார்த்து வணங்கி அதனுடைய அருளை பெற நாம் முயற்சிப்பதுதான் மனிதனுக்குரிய கடமை. இவன் அறிவுக்குட்பட்டு அதை அளக்குவதற்கு முற்பட்டால் அது தோல்விதான் அடையும், பொய்த்து போய்விடும். அருள் அருளியலே அருள் கொண்டுதான் அளக்கப்பட வேண்டும். அருளை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அருளின்றி தெரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பெருமான் அகவலிலே சொன்னார், அருளறியார் தமையறியார் என்றார். எம்மையும் பொருளறியார் சொன்னார். என்ற புகன்ற மெய் சிவமே. அருளை தெரிந்து கொள்ளணும். அருள் என்பது இறைவனுடைய கருணை. இறைவன் பல ஒளிகளாக விரிந்திருக்கின்றார். பல ஒளிகளுக்கும் கருணை என்ற குணம் இருக்கின்றது. இந்த வெளிகளுக்கெல்லாம் உயிர்ப்பும் இருக்கின்றது. அதற்குன்னு தனி நடம் இருக்கின்றது. அதற்குன்னு உலகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் அருட்ஜோதி நிலை என்று பார்க்கும் பொழுது, இந்த நிலை சித்தர்களுக்கும் காணாத, சொல்லப்படாத ஒரு நிலை. இன்னும் நாம் சொல்லப்போனால் இந்து மதத்தின் தொன்மை நூலாகிய ரிக்கு, யஜுர், சாம, அதர் என்று சொல்லக்கூடிய வேதங்களிலும் சுட்டப்படாத ஒரு தெய்வ நிலை. சித்தர்கள் வேதத்திலும் கிடையாது. மதவெளிகளில் உள்ள வேதங்களிலும் இந்த அருட்ஜோதி நிலையை பற்றி எங்குமே காணப்படாது. இதற்கு நிறைய சான்றுகள் 6ஆம் திருமுறையிலே இருக்கின்றது. அது போதுமானது.
கொஞ்சம் சிந்தனையோடு நம்ம சிந்தித்து பார்த்தால் இதனுடைய தனித்துவமை சொல்லப்பட்டு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அட்டகத்தில் எடுத்துக்கொண்டால் பராபரை ஒளியைக் கொண்டும் வெளியைக் கொண்டும் அறிவைக் கொண்டும் அறிய முடியாத ஒரு தெய்வம் தான் இந்த அருட்ஜோதி நிலை என்று சொல்லப்படுகின்ற தெய்வம். இப்படிப்பட்ட தெய்வம் தான் வள்ளல் பெருமானை ஆண்டு கொண்டதுன்னு சொன்னார். அதனால அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு சொன்னார். அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் சொல்றார். அது அந்த வெளியே ஒரு ஆனந்தமான ஒரு வெளி. அப்ப அந்த தெய்வமும் எப்படி இருக்கும்னா ஆனந்தமான ஒரு தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வம் வள்ளல் பெருமானை ஆட்கொண்டு அவருக்கு அமுதத்தை ஊட்டி அவருக்கு ஒளி உடம்பை தந்து இந்த ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி அமைத்து ஐந்தொழில் செய்கின்ற வல்லபத்தையும் அதற்கு தந்து எல்லாத்துக்கும் தலைவனாக ஆக்கி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் ஒளி உடம்பை செய்து தருவதற்குரிய பாக்கியத்தையும் வள்ளல் பெருமானுக்கு வழங்கியிருக்கின்றார். அதான் தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம்னு சொல்வார். அப்படியாப்பட்ட தெய்வ நிலையை வள்ளல் பெருமான் அடைந்தது. இருவரும் ஒன்றாய் இருக்கிறாங்க. பேதம் இருக்கா அப்படின்னா பேதம் இல்லை. இப்படி பேதம் இல்லாமல் எல்லா உலகமும் அவருடைய உடம்பாக அமைந்திருப்பதனால் அவர் எந்த உலகத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருப்பார். அதிகாரம் செய்ய முடியும். இப்ப நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அகோங் எடுத்துட்டாக்கா இந்த அகோங் என்று சொல்லக்கூடிய நம்ம நாட்டுக்குள்ளதான் அவருக்கு அந்த அதிகாரம்லாம் இருக்கு. அதே பக்கத்து நாட்டுல போனாக்கா அந்த அதிகாரம் அவருக்கு செல்லுமானாக்க செல்லாது. அல்லது மற்ற மற்ற நாடுகளுக்கு போனாக்கா அவருடைய அதிகாரம் அங்க செல்லுமானாக்கா அது செல்லாது. நம்ம நாட்டுக்கு அவரு அகோங், மற்ற நாட்டுக்கு அவர் அகோங் கிடையாது. அங்க போனாக்கா சாதாரண பிரஜையா தான் அவரு கருதப்பட முடியும். இதுதான் நடைமுறை இல்லையா? அந்த மாதிரி பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோக வாசிகள் பராபரை உலகத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு மத வெளிகளுக்குள்ள இருக்கிறவங்களும் மற்ற மற்ற மேலான வெளிகளுக்குள்ள போக முடியுமா அப்படின்னா பராபரை வெளிக்குள்ள போக முடியும். இப்ப பராபரியில வெளியில இருக்கக்கூடிய எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற சமரச சன்மார்க்க வெளிக்குள்ள போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. ஆனால் வள்ளல் பெருமான் எந்த உலகத்துக்குள்ளேயும் போகுகின்ற ஒரு அருள் நிலையை பெற்றிருக்கிறார். அதனாலதான் இங்கே எண்ணியவார் விளையாடென்று என்னை அளித்த தெய்வம்னு சொன்னார். எண்ணியவார் எந்த உலகத்துக்கு போகணும், யாரை காண வேண்டும், யாருக்கு உதவி புரிய வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நினைக்கின்றாரோ அந்த நிமிடமே அந்த உலகத்தில் அவர் இருப்பார். எண்ணியவாறு முதல்ல எண்ணணும்ல, நினைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு காரியம் ஏதாவது தேவை இருக்கணும் இல்லையா? அப்படி நினைக்கும் பொழுது அவர் உடனே அந்த அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு எந்த தடையும் இருக்காது. அது பிரம்மலோகமாக இருக்கட்டும், அல்லது விஷ்ணு லோகமாக இருக்கட்டும், ருத்ர லோகமாக இருக்கட்டும், மகேஸ்வர லோகமாக இருக்கட்டும், சதாசிவ லோகமாக இருக்கட்டும், அல்லது விந்தோ பரவிந்தோ நாதமோ பரநாத உலகமாகட்டும், பறையா இருக்கட்டும், பரம்பரமாகட்டும், பராபரையாகட்டும், எல்லா உலகத்துக்குள்ளேயும் வள்ளல் பெருமானுக்கு நுழைவதற்கு அவருக்கு தடை ஏதுமே இல்லை. ஆனா மற்ற உலகவாசிகளுக்கு அப்படி அல்ல. மற்ற உலகவாசிகள் தடை இருக்கு. இப்ப நம்ம எடுத்தெடுப்புல ஒரு நாட்டுக்கு போக முடியாது இல்லையா? அதுக்கு விசா வேணும் இல்லையா? அந்த மாதிரிதான் அவங்களுக்கு உடம்பு இருக்கணும். அதனால வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னால் பெற்றிருக்கின்ற அந்த தனித்துவம் கொண்ட உடம்பு இருக்கு இல்லையா? சாகாத வரம் பெற்றிருக்கிறார் இல்லையா? இந்த உடம்பை ஊன உடம்பை ஒளி உடம்பாக ஆக்கியிருக்கிறார் இல்லையா? அருட்பெருஞ்சோதியின் கருணையை கொண்டு அந்த உடம்பு எங்கேயும் போய் விளையாட முடியும். விளையாடுதல் என்பது செயல்படுதல், காரியப்படுதல் அப்படின்னு பொருள்படும். விளையாட்டு என்பது நம்ம சாதாரண மொழியில விளையாட்டுனாக்கா உடம்பு அசைவு, பந்து விளையாட்டு, பேட்மிண்டன் விளையாட்டு, செப்பால் தக்கரோல் விளையாட்டு, இப்படி ஏகப்பட்ட விளையாட்டுகள்லாம் இருக்கு. அந்த விளையாட்டு விளையாடு என்பது அந்தந்த போய் செயல்படுவது, அந்தந்த உலகத்துல புகுந்து அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும். அதான் எண்ணியவாறு விளையாடுன்ற என்னை அளித்த தெய்வம்னு சொன்னார். எனக்கு அளித்தது, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்றார். எல்லாம் செய் வல்ல சித்தே எனக்கு ஈந்த தெய்வம்.
மேலும் அந்த தெய்வம் என்ன அவருக்கு குடுச்சுருனாக்க, எல்லாம் செய்ய வல்லக்கூடிய ஒரு சித்து. ஏக சித்துக்கள் செய்ய முடியும். எல்லா சித்துக்களும் செய்ய முடியும். அந்த அகவல் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தன வகை சித்து, கர்ம சித்து, யோக சித்து, ஞான சித்து இதெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு கைவந்த கலை. அதனால தான் "எல்லாம் செய் வல்ல சித்தே எனக்கு ஈந்தது" அப்படின்னு சொல்லும். பொதுவாவே இந்த ஞான நெறியை அடையும்போது அல்லது முத்தி நிலையை அடையும்போது, அதை சார்ந்து இருக்கின்ற உலகத்தின் சித்திகளை எல்லாம் அவங்க பெற முடியும். அதான் முத்தி என்பது 300 சாதனம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்னு சொல்வது. அங்க என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, அந்த சித்துக்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ இது ஒரு வகையான திறமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றாரு? "நண்ணிய பொன்னம்பலத்தே நடம் புரியும் தெய்வம்." நண்ணிய பொன்னம் நண்ணியனாக்க நெருங்கிய, கலந்த என்று பொருள் வரும். பொன்னம்பலம் என்பது பொன்னுலகம், அம்பலம் என்பது வெளி. பொன்வெளி, பொன்வெளியாக இருக்கின்ற உலகம். பொன்னுலகமாக திகழ்கின்றது. அங்கே இறைவன் என்ன செய்கின்றான்? நடம் புரிகின்றான் அப்படின்னு சொல்றார். நடம் என்பது செயல். இறைவன் அங்கே நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இயங்கிக் கொண்டிருக்கின்றார். மைக்ரோ சாஃப்ட்வேராக இருக்கின்றார் என்று பொருள்படும். அந்த மைக்ரோ சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? பொருத்தினால் நம்மளுடைய புருவ மத்தியில பொருத்தினால் என்ன செய்யும்? "பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம்" சொல்வார். பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம். அந்த மாரி வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் என்று குறிப்பிடுவார். அதனால இங்கே நானாகி தானாகி. நானாகினா நான் நானாக இருக்கின்றேன். நான் தானாக ஆகின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளல் பெருமான் அருட்ஜோதியாக ஆகிவிடுகின்றார். எப்ப? அந்த இயக்கம் நம்மளை பொருந்தி இயங்கினான். இப்ப நமக்கு உடம்பு எப்படி வந்துச்சுன்னு சற்று யோசிச்சு பார்ப்போம். சாப்பாடு தான் குழந்தையா இருந்த நாம், இன்று எத்தனை கிலோவா நம்ம இருக்கிறோம்? எத்தனை ஃபீட் உயரமாக கொண்டு இருக்கிறோம்? குழந்தை இருக்கும்போது ஒரு சின்ன உயரம் தான். அதனால இன்னைக்கு 5 புள்ளிக்கு மேல தான் பெரும்பாலும் எல்லாம் மலேசியால இருப்பாங்க. சில பேர் கட்டையா இருப்பாங்க. 5 புள்ளிலாம் சர்வசாதாரணம். சில பேர் 6 ஃபீட் கூட இருப்பாங்க. ஆக இப்படி வளர்ச்சிக்கு எது மூலம்னு கேட்டீங்கன்னா, நாம் உண்ட உணவு தான் மூலம். உண்ட உணவின் அடிப்படையில தான் ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, எலும்புச்சோறு, சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய 7 தாதுக்கள் எல்லாம் உருவாகின்றன. ஆனா இங்க வள்ளல் பெருமான் நானாகி, தானாகி அப்படின்னு சொல்லும்போது, இந்த அழிகின்ற இந்த அன்ன உடம்பு, அதாவது செல்ஸ் உடம்பாகப்பட்டது, அருட்ஜோதி ஒளி உடம்பாக ஒளி உடம்பாக அது மாறும். அப்படி மாற்றுகின்ற ஒரு தன்மை எதுகிட்ட இருக்குன்னாக்க, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டுமே அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. வேற எந்த தெய்வத்துக்கிட்டயும் அந்த அருட்ஜோதி ஒளியாக மாற்றுகின்ற தன்மை இருக்குதான்னா இல்ல. இப்ப சமய தெய்வங்கள்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட இருக்குதான்னா இல்ல. சிவபெருமான்ட்ட இருக்கான்னா இல்ல. அடுத்து விநாயகர் பெருமான்கிட்ட இருக்கானாக்கா இல்ல. ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கான்னா இல்ல. இல்ல அடுத்து காளியம்மாட்ட இருக்கானாக்கா இல்ல. அப்புறம் வேற என்ன முனீஸ்வர பெருமான்கிட்ட இருக்கா? இல்லவே இல்ல. சரி, நால்வர்கள்ன்னு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க இல்லையா? ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர் போன்றவங்க. இவங்க கிட்டலாம் இருக்குதா? அப்படின்னா, அவங்க கிட்டயும் இல்ல. சரி, எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள் கிட்டயாவது இருக்குதா? அப்படின்னா, இவங்க கிட்டயும் இல்ல. இப்படி எந்த தெய்வங்கள்கிட்டயும் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குகின்ற ஒரு தன்மை, ஒளித்தன்மை இந்த அருட்பெரும் ஜோதி தன்வசம் கொண்டிருக்கு. இதத்தான் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உய்யணும்னா இத பிடிச்சு தான் உய்யணுமோ ஒழிய, வேற எதெல்லாம் நம்ம புடிச்சுக்கிட்டு பேசியிருந்தா ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான். நானும் பக்தியா இருக்கிறேன். நானும் எனக்கும் பற்று இருக்குது, பக்தி இருக்குது, அறிவு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உய்ய முடியுமான்னா உய்ய முடியும். மற்ற நம்ம கும்பிடுகின்ற சமய தெய்வங்கள்னால் நம்மளை உய்விக்க முடியுமானாலும் உய்விக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் நியூஸ். லேட்டஸ்ட் சீக்ரெட் இதெல்லாம். இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாரி எந்த ஒளியை நாம் கைக்கொண்டு அருளை பெற்று உய்யணுமோ அத உய்யணும். அதான் காலம் நமக்கு தருகின்ற ஞானம். அதுல கோட்ட விட்டோம்னு சொன்னாக்கா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். பின்தங்கிருவோம்.
அது மீண்டும் மீண்டும் நாங்க பிறவி என்று எடுத்துக்கொண்டே இருப்போம். இதுதான் கால தத்துவம். அதனாலதான் அகவல்ல நம்ம படிப்போம் இல்லையா? "காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுறக் காக்கும் அருட்பெரும் ஜோதி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக நானாகி தானாகி நண்ணுகின்ற தெய்வம். நண்ணுதல் என்பது இங்கே கலத்தல் என்று பொருள்படும். அப்ப 2 பேரும் ஒன்றா ஆயிர்றாங்க. அதனாலதான் வள்ளற்பெருஞ்ஜோதி பெருமான் சொன்னாரு, "அருட்பெரும் ஜோதி ஆனேன்" என்று சொன்னாரு. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆயினுட்டா அவரு ஒளி வடிவமாக இருப்பார் இல்லையா? அவர கேமராலாம் எடுத்தாங்க, படம் பிடிச்சுலாம் பார்த்தாங்க. படம்லாம் உருவம்லாம் எதுவுமே உழுவல. ஏன்னா ஒளித்தன்மை அடைந்து விட்டார். அதுவே சான்று. இப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு என்ன செய்யறது? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நமக்கும் ஆசை இருக்கு. வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், வள்ளல் பெருமானை பாடும்போது, நினைக்கும்போது, அவருடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம உள்வாங்கும்போது, இப்ப நமக்கும் ஒரு ஆசை வருது. நம்மளும் இந்த மாரி போயிட்டா நல்லது. ஒளி வடிவமா போயிட்டா நல்லது. ஏன்னா அதுக்காக தானே பிறந்தும் இருக்கிறோம். இறைவன் நம்மளை பிறப்பித்ததே மரணமில்லா பெருவாழ்வுக்கு தானே அவன் பிறப்பிச்சான். அப்படி இருக்கும்போது நம்பளும் அந்த அருளை நாடலாமே அப்படின்னு சொன்னாக்க, சில அன்பர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சன்மார்க்கத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பழைய சித்த மார்க்கத்துக்குள்ள வாசி பயிற்சியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது சரிதானா அந்த பாதை? அது உண்மைதானா அப்படின்னா தப்பு. அந்த பாதை அல்ல. இந்த அருளை இந்த அருட்ஜோதி நிலைக்குரிய அருளை பெறுவதற்கு வள்ளலாருக்கு கிடைத்த ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஜீவ காருண்யம் தான் அவருக்கு கிடைத்ததாக நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது. அதனால தான் வள்ளல் பெருமானே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்பதெல்லாம் நமக்கு எழுதி குடுத்திருக்கிறாரு. அப்படி குடுத்தும் நிறைய 6ஆம் திருமுறைகள்ல இந்த அருள் கருணை வழியில தான் பெற முடியும் என்றதுக்கெல்லாம் பாடல்கள் குடுத்தும், ஏன் மறுபடியும் திருப்பியும் அந்த வாசிப்பயிற்சிய போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு கால அவங்களுக்கு அந்த புரிதல் பத்தலாம இருக்கலாம். இல்ல எல்லா அருளும் ஒண்ணுதான், எல்லா நிலையும் ஒன்றுதான் என்று அவர்கள் கருதலாம். அது அவங்களுடைய விருப்பம் இல்ல, கருதுவது. இங்கே அருட்ஜோதி நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்க, நீங்க முதல்ல நிலைகளை எல்லாம் நோண்டி ஆராயணும். எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு நிலைகளை பற்றி சொல்லுகின்ற பாடல்கள்லாம் என்னன்றது நீங்க எடுக்கணும். 6ஆம் திருமுறையிலிருந்து எடுக்கணும். எடுத்து ஒவ்வொரு மத நிலைகளை பற்றி ஆய்வு பண்ணணும். அப்ப சித்தர்கள் அடைந்த நிலைகளை பற்றி ஆய்வு பண்ணணும். இப்படி நிலைகள் ஆய்வு இருந்தால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற உண்மை புரியும். அதான் வள்ளல் பெருமான் செய்த பூஜை என்ன? அவரு என்ன பண்ணினாரு? வாசிப்பயிற்சி செஞ்சாரா? அப்படின்னாக்க, அவர் சொல்றாரு 8.2 என்னென்றால் மயங்கிய என்றனுக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டுவித்த குருவேன்னார். எனக்கு 8.2ன்னா தெரியாது அப்படின்றாரு. 8.2ம் தெரியாது ஏன் என் கையில் கொடுத்தீர்? அப்படின்னு கேட்பார். 8.2ம் கூட்டறியர் எத்துணை புரிகின்றேன் பித்துலகீரேன்னுவார். ஆக இது என்ன ஒரு பூசை? இவரு என்ன பண்ணிய என் பூசையிலே பலித்த பெரும் தெய்வம்ன்றார். அப்ப நம்ம தேடணும். இவரு என்ன பூஜை செஞ்சாரு அப்படின்னு. இப்ப 482வது பாடல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஜீவகாருண்யம் தான் வள்ளல் பெருமானுடைய பூசை. உயிர் கருணை தான் பூசைன்னு. அதான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல்ன்னு சொல்லியிருக்கிறார். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே என்கின்றார். யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜீவகாருண்ய நெறியை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ளணும். உயிர்க்கருணை ரொம்ப சிம்பிளான ஒன்றுதான். இப்ப பூஜைன்னா சில பேர்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ நிறைய செலவுலாம் பண்ணி பூஜை செஞ்சாதான் பூஜை. யாகங்கள்லாம் வளர்த்தா தான் அது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலும் சிறப்பு பூஜைகள்ல பாருங்க யாகம் வளர்ப்பாங்க. கும்பாபிஷேகம்னாக்க யாகம் வளர்ப்பாங்க. இதுதான் அவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனா இந்த யாகத்துக்கெல்லாம் அகப்படாத ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்குது. அதுதான் அருட்பெரும் ஜோதி தெய்வம். அது யாகத்தினால வசப்படுத்தலாம் முடியாது. வேற எந்தெந்த யுக்திகளை பயன்படுத்தி அதை வசப்படுத்த முடியாது. அது எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். உன்கிட்ட கருணை இருக்குதா அப்படின்னு சொல்றாரு. அந்த கருணை இல்லைன்னாக்க நீ முத்தி அடைய மாட்ட என்பதற்கு ஒரு பாடல் சொல்றேன் கேளுங்க. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி
கணக்கற்ற திருக்கோயில் கால்தேய சுற்றி வெண்கொடியு பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியற்கை பணமல்லி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சக்தியமாய் முத்தி அடையார். தயவில்லை என்னென்னமோ பண்டி கடைசியில தயவுன்றது ஒண்ணு இல்லைன்னாக்க சத்தியமாய் முத்தி அடைய மாட்டேன். நீ எத்தனை யாகங்கள் செய்தாலும் உய்ய முடியாது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா இந்த கடவுளை யாகத்தின் வளர்த்து இவரை வசப்படுத்த முடியாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா ஜீவகாருண்யத்தை பாருங்க, ஜீவகாருண்யத்தை பண்ணுங்க, ஜீவகாருண்யத்தை பூஜையாக செய்கள், பசித்த உயிர்களை பற்றி சிந்தியுங்க, இந்த உலகத்துல துன்பப்படுகிறவர்களை பற்றி சிந்தியுங்க, அதற்காக உங்களால் முடியலன்னாக்க இறைவனிடத்தை பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனை செய்ய செய்ய உங்களுடைய உள்ளத்தில் கருணை வளரும். இந்த கருணை என்ற உணர்வை வளர்ப்பதுதான் உண்மையான தவம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அவர் அதைத்தான் செய்தார். அதனால என்னை போல் நோன்றவர் யார் இருக்காங்க, என்ன போல் தவம் செய்தவங்க யார் இருக்கிறாங்க, மேல் உலக வாசிகளா என் தவத்தை மெச்சினார்கள் என்று சொல்றார். அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்மளை உய்விக்கிறதுக்கு ஒரு வழித்துறை. அதனால துறையுது வழியுது துணிவுது நீ செய்யும் முறையுது என மொழிந்த மெய்த்துணையேன. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்ம பொருள் விளங்கிக்கணும். அதுதான் பூசை அப்படின்னு சொல்றது. இறைவனை நினைப்பதும் பூஜை தான், இறைவனுடைய நாமம் சொல்வதும் பூஜை தான், பிற உயிருக்காக இறங்குவதும் பூஜை தான். இந்த மாதிரி பூஜையில தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம வசப்படுத்தி கொள்ள முடியும். அவரும் நம்ம உள்ளத்து எங்க அந்த கருணை இருக்குதோ அங்கதான் அவரும் வருவார். அதான் யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சொல்ல, அவருடைய அருட்சீரை அளிக்கக்கூடிய தெய்வமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகின்றார். ஆக முடிந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்து கருணை என்ற உணர்வை பெருக்குவதை ஒரு பூஜையாக இதை எப்படி செய்யறதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சுலபம். நீங்க வீட்டுல உட்காந்து கண்ணை மூடி அருட்பெருஞ்சோதி நாமத்தை சொல்றீங்களே அப்படியே சொல்லிக்கிட்டு சொல்லி முடிஞ்ச பிற்பாடும் சரி, நீங்க கொஞ்ச நாள் உலக உயிர்களை எல்லாம் எண்ணி, அது உங்க நண்பராக இருக்கலாம், அன்பராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம், சொந்தக்காரவங்களா இருக்கலாம், இல்ல தொழில் செய்யற இடத்துல உள்ள கூட்டாளியாக இருக்கலாம், அல்லது பத்திரிக்கையில படிச்ச செய்தியாக இருக்கலாம், அல்லது டெலிவிஷன்ல பார்த்த ஒரு செய்தியாக இருக்கலாம், இல்லைங்களா? அந்த செய்திகள் எல்லாம் துக்கத்தை கொண்டவையாக இருக்கும். ஏன்னா தினமும் அந்த மாதிரி துக்க செய்திகள் தான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். பத்திரிகை படிச்சாலும் நிறைய துக்க செய்திகள். போர் மூடுது, எத்தனாயிரம் பேர் செத்து போறாங்க. இந்த இப்ப சற்று முன்பு உள்ள டிவியில கூட 50,000 பேருக்கு மேல போர்ல இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேட்கும்போது ஆண்மை நேய ஒருமைப்பாட்டு உரிமையை கருத்தில் கொண்டு, நாடு வேற இருக்கலாம், இன வேற இருக்கலாம், மதங்கள் வேற இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், ஆனா ஆன்மால வேறன்னே சொல்ல முடியாது இல்லையா? ஆன்மா எல்லாருக்கும் பொதுவாக இறைவனுடைய பிரதிநிதியாக ஒண்ணு இருக்குது இல்லையா நமக்குள்ள. அந்த அடிப்படையில எல்லாம் ஒரு இடத்தில் வந்த ஆன்மாக்கள், ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்ற ரீதியில அவங்களுக்காக நம்ம பொருள் உதவி செய்ய முடியலனாலும் சரி, உடலால் உதவி செய்ய முடியலன்னு சொல்லி மனதால் நம்ம அவங்களுக்காக நினைக்கலாம். ஐயோ இத்தனை உயிர் போச்சே, பாவமே, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஐயோ அந்த துன்பத்தை நம்ம பகிர்ந்து கொள்வது மனதளவில். இது ஒரு வழிபாடு. இந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் கடவுளே நம்மளை ஆட்கொள்கின்றார், கருணை இருக்கின்ற உள்ளத்தை. அதனாலதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. இப்ப கிட்டத்துல நம்ம நாட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, பசித்தவங்களுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக் கொள்ளலாம், அவங்களுக்கு பசிப்பினியை போக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில செய்யலாம். கூட்டாக செய்யலாம், தனித்து செய்யலாம், பிறந்த நாளுக்கு செய்யலாம், வெட்டிங் டே வந்தா செய்யலாம். இப்படி எந்த வகையிலையாவது நீங்க பிறருடைய பசி போக்குகின்ற ஒரு புண்ணிய காரியத்தை செய்து கொள்வது உண்மையான ஜீவகாருடைய ஒழுக்கமாக விளங்குகின்றது. கடவுள் கொள்கை அப்படின்னு வள்ளலார் வகுத்திருக்கிறார் இல்லையா? கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராவார். அடுத்து ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு அந்த சன்மார்க்க கொள்கை வகுப்புல பாத்தீங்கன்னாக்க இருக்கு.
சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் கூடாது, தெய்வத்தின் பெயரால் உயிர் பலி கூடாது என்றெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆக அது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிப்பது, அதுதான் அவர் செய்த பூஜை. அதுதான் பண்ணிய எண் பூசைன்னு சொல்வாரு. அவர் செய்த பூசை. இந்த எண் என்பது ஒருமையை குறிக்கும், பன்மையை குறிக்காது. அந்த பலித்ததுன்னா அவருக்கு கிடைத்தது, அவருக்கு அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். செய்த பூஜைக்கு ஏற்ற பலனை அவர் பெற்றுக்கொண்டார். பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம் சொன்னார். பாடுகின்ற மறைமுடியில். அப்ப இந்த 6ஆம் திருமுறை எந்த தெய்வத்தை பற்றி பாடியிருக்கிறாரு அப்படின்னா, அருட்பெரும் ஜோதியை பற்றியே பாடியிருக்கிறார். நன்மார்க்க நாவில் நவிற்றிய பாட்டு, சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டு. ஒவ்வொரு தெய்வ நிலையை அடையும் போதும் ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த தெய்வத்தை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாங்க. தோத்திரங்களாக அதை வந்து பாடியிருப்பாங்க, புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதன் அருளை பெற வேண்டும் மற்றவர்களும் என்று சொல்லி அவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப புத்தருடைய வேதங்கள்லாம் அது ஒரு ஒளியை பற்றி பாடியிருப்பாங்க. கிறிஸ்தவர்களுடைய இதுலயும் பாடல்கள் வந்து அமைந்திருக்கும். இயேசுநாதரை பற்றி பாடுவாங்க, கர்த்தரை பற்றி எல்லாம் பாடுவாங்க. அதுபோல நம்மளுடைய சமய தெய்வங்கள் எல்லாம் நிறைய பேர் நம்மளுடைய மகான்கள் எல்லாம் பாடி இருக்கிறாங்க. தேவார பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு முனிவர்களும் தான் அடைந்த அந்த நிலையை தெய்வங்களாக பாவித்து அதை வந்து பாடியிருப்பாங்க. திருக்குறளா இருக்கட்டும், திருமந்திரமாக இருக்கட்டும், மற்ற மற்ற எந்த நூலாக இருக்கட்டும், அது எல்லாமே பாடல்கள் வந்து அமைந்திருக்கும். அந்த பாடுகின்ற மறை முடியில் அப்படின்னு சொன்னாக்க முடிவானது, உயர்ந்தது, ஆடுகின்ற தெய்வம். அப்ப இந்த மறை 6ஆம் திருமுறை என்ற மறை இருக்கு இல்லையா, வேதம், இது வந்து அருட்பெருஞ்சோதியை மட்டும் பாடுகின்ற ஒரு பாட்டலாக 1 to 5 இதுக்குள்ள வராது. ஏன்னா அது சமய இதுக்குட்பட்ட பாடல்கள் தான் அதுல இருக்கும். ஆனா 6ஆம் துறை முற்றுமே வந்து அருட்பெருஞ்சோதிக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் அது. அதான் அங்கே ஆடுகின்ற தெய்வம் சொன்னார். ஆடுகின்றதுன்னா அது ஒரு கெகரான்னு சொல்லுவாங்க. அது ஒரு அதிர்வு அலைகளை கொண்டு இருக்கின்ற ஒரு தெய்வமாக, வெளியாக ஒளியாக விளங்குகின்ற தெய்வமாக அது இருக்கின்றது. அந்த தெய்வம் வள்ளல் பெருமானை என்ன பண்ணுனுச்சு அப்படின்னாக்க, திண்ணியனாக ஆக்கியது. திண்ணியன் என்றால் உறுதி அப்படின்னு சொல்றது. உறுதி உள்ளவரா. இப்ப நம்மலாம் எடுத்துக்கிட்டாக்க பூலோக வாசிகள்னு பேரு நமக்கெல்லாம். இந்த பூலோக வாசிகளோட உடம்பு வந்து உறுதியா அப்படின்னா உறுதி இல்ல. நம்ம வந்து நேரம் ஆக ஆக, காலம் கடந்து போக, வயது ஏற ஏற நம்மளோட உடம்பு வந்து உறுதியா இருக்குமா அப்படின்னா உறுதி அற்று போயிரும். உறுதி குன்றும். உறுதி குன்ற என்ன ஆகுனாக்கா, பல்வேறு வகையான நோய்களுக்கு நம்ம ஆட்பட்டுறோம். துன்பத்துக்கு ஆட்பட்டுறோம். ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில முட்டி வலி, காது வலி, தலைவலி, அந்த வலி, இந்த வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, இப்படி வலியினால, கிருமியினால, இப்படி பல்வேறு வகையில இந்த உடம்பை வந்து பாதுகாக்க தவறி இருக்கும். அப்ப உடம்பை சரியாக பாதுகாக்கலைன்னா கண்டிப்பாக விரைந்து நோய்களுக்கு ஆட்பட்டு அந்த நோய்களினால் பல்வேறு துன்பங்கள் அனுபவிப்பது மட்டுமில்லாமல் நிறைய பொருள் இழப்புகளும் நம்ம சந்திப்போம். இப்பெல்லாம் மெடிக்கல் காஸ்ட் வந்து சீப் கிடையாது. உங்களுக்கும் தெரியும். ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போனா எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். டாக்டரை பார்த்துட்டு கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்தாலே எவ்வளவு உங்களுக்கு பில் ஆயிடுது அப்படின்னு அனுபவத்திலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆபரேஷன் அது இதுன்னு போனீங்கன்னாக்கா அது என்ன செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து துன்பப்படாமல் நம்ம வாழ்றதுக்கு இந்த உடம்பு முடியாது. அதான் 4448 வகை நோய்களுக்கு ஆட்படுவது கொண்ட உடம்பு எப்படி திண்ணியனாக இருக்க முடியும்? அதனால இங்க திண்ணியன் என்று சொல்லக்கூடியது வந்து உறுதியான, என்றும் கெடாத, இளமையான, எந்த நோய்க்கும் ஆட்படாத, எந்த நோய் துன்பங்களும் படாததுதான் திண்ணியனாக இருப்பது. எந்த பொருட்களாகவும் அழியும் தன்மை இல்லாமல் இருப்பதுதான் திண்மை அப்படின்னு சொல்றது. திண்ணியன், அதான் திண்ணியன் ரென்று என உலகம் செப்ப வைத்த தெய்வம். உலகம் அப்படின்னு சொன்னாக்க பூலோகத்தை இங்க சொல்லல. இது பராபரை உலகத்தை சொல்ற. பராபரை உலகத்துல இருக்க 10 அறிவு கொண்ட மெஞ்ஞானிகள் எல்லாம்
வள்ளல் பெருமானை திண்ணியன் உறுதியானவன் அப்படின்னு சொல்ல வைத்ததாம். அப்படிப்பட்ட தெய்வம் தான் அருட்ஜோதி தெய்வம். நம்ம அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெற்றால் அது நமக்கும் சிறப்பு அல்லவா? நாமளும் மரணமில்லாத பெருவாழ்வு கைகூடும் அல்லவே! நாளைக்கே கைகூடும்னு நான் சொல்ல வரலைங்க. அதுக்குள்ள முயற்சிய நம்ம எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு ஜென்மத்தில அது நமக்கு கிடைக்கும். அது முன் ஜென்மத்திலே பாடுபட்டிருந்தா, இந்த ஜென்மத்தில அது கைகூடும். இல்ல பாடே படலன்னா, இந்த ஜென்மத்திலே அது பாடுபட்டா, இன்னொரு ஜென்மத்தில அது கிடைக்கும். அதனால தான் பெருமான் சொன்னாரு, "இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்று என்று வருமோ அறியேன் என் கோவேன்னு." அப்ப இறைவனுடைய அருளைப் பெறுவது நம்மளுடைய கடமை. அந்த கடமை நம்ம செம்மையாக இருந்தோமாக்க, இன்று இல்லாவிட்டாலும் என்றோ ஒரு ஜென்மத்தில் இறைவன் நம்மளை நிச்சயமாக ஆட்கொண்டு, இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய அனுபவத்தையும், அறிவையும், சித்தியும் எல்லாம் நமக்கு தருவார். தருவதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அதுக்குரிய தகுதியை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம திண்ணியன் ஆக முடியும். சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்தால் தான் திண்ணியர். மற்ற எந்த வெளிகள்ல இருந்தாலும் அதற்கு மரணம் வரும் என்பது வள்ளல் பெருமானுடைய முடிவான கருத்து. இன்னும் சொல்லப் போனாக்கா 12வது அறிவுல நின்று அவர் சொல்லக்கூடிய ஒரு பேருண்மை இது. இதை மறுத்தாக்க நம்ம தான் நட்டப்படுவோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ளணும். இல்லன்னா உரியவங்ககிட்ட கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இங்கே திண்ணியன்றனை உலகம் செப்ப வைத்தது. இந்த உலகம் செப்ப வைத்ததுனாக்க, ஈரேழு 14 லோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர் திண்ணியன் என்பதை உறுதிப்பட செப்ப வைத்துனா சொல்ல வைத்தது அப்படின்னு சொல்றாரு. அதனால அருட்பெருஞ்சோதியினுடைய ஆற்றலையும், அதனுடைய சிறப்பையும் நம்ம தெரிந்து கொண்டால், நிச்சயமாக மற்ற சமய தெய்வங்களில் பற்று நமக்கு வராது. தெரியாத வரைக்கும் அதுல பற்று இருக்கும். அது சம்திங் பெட்டர் தன் ஒண்ணுமே இல்லன்னு சொல்றத விட, கடவுளே இல்லன்னு சொல்றத எதையாவது ஒண்ண புடிச்சிட்டு இருக்கிறது நல்லது. ஆனால் ஆன்ம லாபம் பெறணும் அப்படின்னும்போது, நீங்கள் அந்த தெய்வத்தையும் விட்டு சன்மார்க்க தெய்வத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அதனாலதான் சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானே அப்படின்னு சொன்னார். அதற்கு முதல்ல உள்ளதெல்லாம் சமய மதங்களும், மத சன்மார்க்கங்களும் தான் விளங்கியதை ஒழிய, சுத்த சன்மார்க்கம் என்பது 19ஆம் நூற்றாண்டுல தான் ஒரு தனி பேர் கொண்டு விளங்குகின்ற ஒரு மார்க்கம் இது. அதாவது கருணையை மையமாக வைத்து செயல்படுகின்ற அருளியல் மார்க்கம் இது. இத புரிஞ்சுக்கிட்டாக்க குழப்பத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமாக நம்மளுடைய மைண்ட் செட்டையும் நம்ம மாத்திக்கிட்டு சன்மார்க்கத்தின் அருள் பெற தொடங்கி விடலாம். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பெருமான் இல்ல பேருபதேசம் என்ற நூல்ல சொல்லியிருப்பாரு. நீங்க சைவ சித்தாந்தத்திலாம் லட்சியம் வைக்காதீங்க. அப்படி லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தீங்கன்னாக்கா, நீங்கலாம் ஏமாந்து போயிருவீங்க. நம்ம முடிவாக பெற வேண்டியது ஆன்ம இன்பம் தான். அந்த ஆன்ம இன்பம் பெறுவதற்கு இதெல்லாம் விட்டுவிட்டு அருட்பெருஞ்சோதிய பிடிச்சுக் கொள்ளுங்க. அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாரு. அது அறிவுரை சொன்னது மட்டும் இல்லாமல், ஒரு ஆர்டிக்கிளும் எழுதியிருப்பாரு. சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் எதுன்னு கேட்டாக்க, சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்களை பற்றிடா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சொன்னார். என்ன பாருங்க, நம்ம சன்மார்க்கத்துல எல்லாரும் இதத்தான் சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா சமயத்த தான் போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சமயத்த தான் பாடிட்டு இருப்பாங்க. இப்படின்னா எப்படிங்க சன்மார்க்கம் வளரும்? வேற்றுமை காட்டி நம்ம எது சிறந்ததோ அதுக்கு கொண்டு வர்றது தானே சன்மார்க்கியினுடைய வேலை. இதத்தானே வள்ளல் பெருமான் நீங்க செய்து கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் திருப்பி திருப்பி அவங்கள மாட்டி விட்டுக்கிட்டு, ஊருக்கு பயந்துகிட்டும், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொன்னா பயந்துகிட்டு இருந்தாக்க, கடவுளுடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்கும்? அப்ப கடவுளுக்கு பயந்து நம்ம காரியப்படல. மக்களுக்கு பயந்துகிட்டு, அவங்க போக்குல போய் நம்மள இன்னும் குழியில தள்ளி விட்டுட்டு, மண்ண போட்டு மூடிட்டு வரப்போறோம். இதத்தான் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க சன்மார்க்கத்துல. இதெல்லாம் பயன் கொடுக்குமா? நமக்கு ஆன்ம லாபம் குடுக்குமான்னா குடுக்காது. ஒரு ஆளா இருந்தாலும் அவன் உண்மை சன்மார்க்கியாக தெளிவு பெற்றவனாக ஆக்கிட்டோமா, கடவுள் நமக்கு எப்போதும் துணையா இருப்பார். அந்த மாரி எவ்வளவு பேர நம்ம மாற்றணும். மாற்றத்துக்கு தானே கடவுள் நமக்கு இந்த வேதத்தை குடுத்திருக்கிறாரு. என்ன பயம்? எடுத்து சொல்ல வேண்டியது கடமை. சொல்லுகின்ற பக்குவத்தோடு நம்ம எடுத்து சொல்லணும் மக்களுக்கு. அது பழமையையும் சொல்லணும், புதுமையையும் சொல்லணும். அதனால்தான் பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்றெல்லாம் குறிப்பிடுறார்.
அப்ப 2ம் சொல்லி அதுல உள்ள சிறப்பு தெரியணும். எந்த தெய்வத்துக்கு என்ன சிறப்பு? இப்ப கார் எல்லாம் 4 டயர்ல தான் ஓடுது. எல்லா டயரும் ஒரே டயரா? ஒரே மாரியா இருக்கு? எல்லாம் ஒரே குவாலிட்டியா? அப்ப டயர்ல எவ்வளவு வித்தியாசங்க இருக்கு. அதே மாரி இன்ஜின்ல எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. காடினுடைய உள் அமைப்பு கட்டங்கள்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எல்லாம் ஒரே வேலையா? ஒரே வேலை கிடையாது. ஆனா பயணம் எல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா அந்த சொகுசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எந்த காடில போனா என்ன மாரி சொகுசு இருக்குன்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா? மோட்டார் சைக்கிள்ல போனா அது என்ன சொகுசு? கால்நடையில போனா என்ன சொகுசு? அ இப்படி கார்ல போனா எந்தெந்த விதவிதமான கார்கள்லாம் இருக்கனால, அப்ப எப்படி நம்ம தேர்வு செய்து நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாரி வாங்குகின்றோமோ, அந்த மாரி இந்த சன்மார்க்கத்தை வந்து இந்த தகுதிய வந்து நம்ம சொல்லணும். ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய தகுதி. அப்ப சன்மார்க்க தெய்வத்தினுடைய தகுதி தான் வந்து நித்திய வாழ்வு, திண்ணியன் ஆக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கு மேல சிறந்தது ஒன்று உலகத்தில் இருக்குதான்னா, உலகத்திலே இல்ல. இத நம்ம தெளிவுபடுத்திட்டு, நீயா பார்த்து புரிஞ்சு உன் அறிவுக்கு எட்டுற மாரி நீ புடிச்சுக்கப்பா! அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காட்டணும். இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் கூட விக்கணும்னா பாருங்க, பழைய ப்ராடக்ட் இந்த விலைங்க, இப்படி இருக்குங்க, இது இவ்வளோதாங்க செய்யுங்க. புது ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க விலை வித்தியாசம். ஆனா இதுல இவ்ளோ பெனிஃபிட் இருக்குதுங்க. ஒரு இன்சூரன்ஸ் சேல் பண்ணும்போது இன்சூரன்ஸ்காரனும் அதானே சொல்றான். முன்பு உள்ள இந்த இந்த ஆஃபர்லாம் இல்லைங்க. இப்ப உள்ள இதுல இந்த ஆஃபர்லாம் இருக்குங்க. நீங்க பழச வேணுமா வெட்டி விட்டுட்டு புதுசுல வந்து சேர்ந்துக்கங்க. உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதுல வந்து நெறையா உங்களுக்கு பணங்கள்லாம் குடுக்குறாங்க. பாதுகாப்பு உங்களுக்கு நெறையா இருக்குன்னு சொல்லும்போது, அறிவு உள்ளவங்க, சிந்திக்கிறவங்க என்ன செய்வாங்க? அத வாங்கிக்குவாங்க இல்லையா? "ஓ! பரவால்ல இந்த ஆஃபர் நல்லா இருக்குது" அப்படின்னு. அதே மாரி தாங்க இதுவும். நம்ப வந்து எடுத்து சொல்வது கிடையாது. அப்படி எடுத்து சொல்லலனாக்க எப்படி அவங்களுக்கு தெரியும்? நம்ப பயப்படுறோம். எங்கடா நான் அவங்க எதுவும் நெனச்சுருவாங்க. இவங்களும் நம்ப வரைக்கும் தனித்துவமா இருந்துகிட்டு பெருமானை புடிச்சுக்கிறோம். அருட்பெருஞ்சோதிய வணங்குகிறோம். ஆனா அதை பிறரையும் நம்ப பக்கம் கொண்டு வரதுக்கு நமக்கு துணிச்சல் வந்து இருக்கணும். அதுக்கு நிறைய நாலேட்ஜ் இருக்கணும். நெறைய படிக்கணும். அந்த சிறப்புகள் வந்து நமக்கு தெரியணும். இது இத இத புடிச்சுக்கிட்டாக்கா, அது எவ்வளோ பெரிய லாபம் என்பதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லணும். இன்னொரு விஷயம்னு சொல்றேனே, எல்லா தெய்வங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட லெப்ஸ் ஆயிடும். இதையும் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். நிரந்தரமான ஆற்றலோ, நிரந்தரமான ஒளியோ கிடையாது. பரசிவம் வரைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து சொல்லலாம் இல்லையா? இப்ப விஞ்ஞானிகள் கூட சில இதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு, ஒரு காலத்துல இந்த கிரகம் இருக்காது, அந்த கிரகம் இருக்காது. இப்படிலாம் நமக்கு வந்து சொல்லும்போது, அதெல்லாம் ஏத்துக்கிறோம் இல்லையா? மனிதன் தானே அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க இல்லையா? அப்ப ஏன் தெய்வ நிலைகள்ல மட்டும் நம்ம சொல்ல முடியாம தவிக்கிறோம்? இத கொஞ்சம் போதகர்கள், தெரிஞ்சவங்க இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு மற்றவங்களுக்கு இதனுடைய சமயம் கடந்து இருக்கின்ற ஒரு சிறப்பு என்ன அப்படின்றதை தனித்து பாயிண்ட் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை நம்ம பக்கம் திருப்பி கொண்டு வந்தால் நம்ம வந்து சன்மார்க்க உலகத்துக்கு ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறோம் என்று பொருளாகும். புண்ணியமாக இருக்கும் அது. அதனால்தான் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தெய்வம்னு எடுத்துக்க மாட்டார். சிற்றபையில விளங்குகின்ற சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதுதான் தெய்வம். அதுதான் உண்மையான தெய்வம். தெய்வத்துக்குரிய சகல இலக்கணங்களும் பொருந்தி இருக்கின்றது. அதனால அதை தெய்வம் சொல்றார். என்றும் நிலையார்ந்து இருப்பது, நிலைத்திருப்பது. மற்றது போல் நிலையற்றதாக இருக்கக்கூடியதெல்லாம் தெய்வமாக. அதனாலதான் அதெல்லாம் சிறு தெய்வம் அப்படின்னு சொன்னார். சிறு தெய்வம்னா சிறு ஒளிகள் அப்படின்னு சொன்னாரு. இந்த சிறு ஒளிகளை இந்த அருட்பெருஞ்சோதியோட சேர்த்து ஒப்பிட்டால் அது பொருந்தாதுன்னு சொல்வாரு. அப்ப கூட பொருந்தாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக இணைத்தால் கூட அந்த அளவுக்கு அருட்பெருஞ்சோதி மிகப்பெரியதுன்னு சொல்வாரு. அதான் அருட்பெரு வெளி, அருட்பெரு உலகம், அருட்பேரொளி என்றெல்லாம் அதை வந்து குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்து கொண்டால் அது வந்து நமக்கு நிறைய அடுத்த தலைமுறைக்கு அது பயனாக இருக்கும். அடுத்த பாடல் வந்து 7, 4, 3. ஒரு மனிதன் இந்த பூமியில வந்து பிறந்தால், அவன் வந்து வரம் பெறுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில வந்து வரம் பெறலாம். இப்ப அந்த காலத்துலலாம் வந்து சில முனிவர்கள்லாம் தவம் செய்து வரம் பெற்றோனே அசுரனா கூட மாறி, வரம் கொடுத்தன் தலையிலே கைய வைக்கலாம் போன படங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்புறம் அந்த தெய்வங்கள்லாம் தட்டு தடுமாறி, எல்லாம் ஓடி சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டு,
அப்புறம் சிவபெருமான் வந்து அதுக்குன்னு ஒரு அவதார புருஷனை யாராவது அனுப்பி, அப்புறம் வந்து சம்காரம் வந்து நடக்கும். இததான் பெரும்பாலான கதைகள் எல்லாம் அப்படிதான். சூர சம்காரம்னு சொல்லக்கூடிய. அப்ப வரம் பெறுவது வந்து என்ன மாரி வரம் பெறலாம் அப்படின்னா, சாகாத வரம் பெறுவது. அந்த காலத்துல இந்த மாரி சாகாத வரம் வேணும், இயற்கையாலும் எனக்கு வந்து வரம் இறப்பு வரக்கூடாது அப்படின்லாம் வேண்டி தவம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அதுவும் அழிவுக்கு வந்து நேர்ந்து விட்டது. பல பேருக்கு, பல முனிவர்களுக்கெல்லாம். ஆனா இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம் சொல்றாரு. முன்பு உள்ளவங்கலாம் பெற்ற வரம் வந்து யாருகிட்ட வரம் பெற்றாங்கனாக்க, சில பேரு பிரம்மா கிட்ட பெற்றிருப்பாங்க. சில பேரு விஷ்ணு கிட்ட பெற்றிருப்பாங்க. சில பேரு பரசிவம் சொல்லக்கூடிய பராபரை கிட்ட வந்து வரம் பெற்றிருப்பாங்க. ஆனா வள்ளல் பெருமான் பெற்ற வரம் வந்து அவங்க கிட்ட இல்ல. அந்த தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தை அவர் பெறல. இங்கே தந்த தனி தெய்வம் சொல்றாரு. அப்ப தெய்வமாக இருக்கின்றது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட பெறுகின்ற வரம். இதுகிட்ட பெறுகின்ற வரம் என்னன்னாக்க, சாகாத வரம். என்றும் சாகாத வரம் சொல்றது. மற்றவர்களும் சித்தர்களும் சாகா வரம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு எல்லைக்குட்பட்டது. ஒரு கால வரையத்துக்கு உட்பட்டது. அது பல லட்சம் ஆண்டுகளோ, இல்ல பல கோடி ஆண்டுகளோ வாழுகின்ற வாழ்வாக இருந்தாலும் கூட, அந்த வெளிகளுக்கு ஏதாவது ஒரு டிசாஸ்டர், அந்த ஒலிகளுக்கு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டால், ஒரு விபத்து ஏற்பட்டால், அல்லது ஒரு அழிவு ஏற்படும்போது, அந்த உடம்பும் அழிந்து போய்விடும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மண்ணுக்கு வந்து ஒரு கேடு வந்துருச்சுன்னு வைங்க. மண்ணுக்கு ஒரு அழிவு வந்தா, நிச்சயமா நமக்கெல்லாம் வந்து உடம்பு வந்து கேடு வந்துரும். இந்த உடம்பு வந்து அழகா இருக்காது, தோற்றமா இருக்காது. எல்லாமே வந்து குறைபாடாகும். ஏன்னா, நம்ம வந்து மண் தத்துவமாக இருக்கின்றோம். இப்ப இந்த உலகத்துல தண்ணிக்கு ஒரு கேடு வந்துச்சுன்னாக்கா, இந்த உடம்புல உள்ள தண்ணி உடம்புல இருக்கறனால, இந்த தண்ணியினால ஏற்படுகின்ற வில்லங்கங்கள்லாம் ஏற்பட்டுரும். இப்ப மண்ணுல இருக்கிற சத்து இந்த உடம்புக்குள்ள இல்லன்னா, சத்து குறைவுன்னு சொல்றோம் இல்லையா? அது பலவிதமான சத்துக்கள் குறைவுகள பலவிதமான நோய்களுக்கு நமக்கு ஆட்படும். என்பது எப்படி சயின்டிஃபிக்கா உண்மையோ, அது மாதிரி இந்த வரம் பெற்றுட்டாலும் கூட, அந்த வரம் சன்மார்க்கத்தின் மூலமாக கிடைக்காத வரமாக இருந்தால், அந்த வரம் நிலையில்லாமல் போய்விடும். அதனால தான் இங்கே சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம்னு சொன்னார். சன்மார்க்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம். தனித்திரு அப்படின்னு வள்ளல் பெருமானோட பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவின்னு வரும். ஆக இந்த சன்மார்க்க சபை என்பது சன்மார்க்க வெளி. சன்மார்க்க வெளியில் வாழுகின்ற வாழ்வு தான் உண்மை வாழ்வு. அதான் வையகத்தீர், வானகத்தீர், மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீன்னுவாரு. மையகத்தே ஒரு மரண வாதனையைத் தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கையென மதித்து அதனைப் பெறவே அப்படின்னு சொல்லி. எதைப் பெற வேண்டும் அப்படின்னாக்க, மரணம் வராத ஒரு வாழ்க்கையை நம்ம பெற வேண்டும். என்ன புண்ணியங்க இருக்குது? மரணம் வந்துட்டா எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருந்து அத அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும், உயிர் வேணும் இல்லையா? அததான் சொன்னாங்க. "பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னாங்க." அவ்வுலகம்னு சொல்லக்கூடிய அந்த உலகத்தை அடைவதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். இந்த உலகத்துல நீ வாழணும்னா உடம்புல உயிர் இருக்கணும். கடைசி நேரத்துல எல்லாரும் எதுக்கு போராடுறோம்? உயிருக்கு தான் போராடுறோம். அந்த உயிர் கடைசி நேரத்துல என்ன ஆயிரும்? டாக்டர் கை இருப்பாங்க. எங்கனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேங்க. இனி கடவுள் விட்ட வழிங்க. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உயிர் இருந்தா தானே இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். உயிர் இல்லைன்னா வாழ முடியாது இல்லையா? அதனால பொருள் என்று சொன்னாங்க. அது என்ன பொருள்னா, ஜடப்பொருள் அல்லங்க. உயிர் பொருள். உயிர் பொருள் இல்லன்னாக்க, உயிர் என்ற பொருள் இல்லன்னாக்க, நீ இந்த உலகத்துல வாழ முடியாது. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக சன்மார்க்க சபையில் நம்ம போய் வாழ்வதற்கு அதுதான் தனித்த நிலை அப்படின்னு சொல்றது. தனித்திருத்தல் என்பது தத்துவங்கள் இன்றி இருப்பது. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்களே, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன். தத்துவாதீத மேல் நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தன. அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்று. ஒத்த நிலைக்கண் யாமும் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசேனர். வள்ளல் பெருமான் இங்கே அகவல்ல
தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட அப்படின்னு நீங்க அகவல்ல கடைசி இறுதி கட்டத்துல படிச்சிருப்போம். ஆக இப்படி தத்துவத்தோட நம்மள இறைவன் பூட்டி வச்சிருக்கிறான். பஞ்சபூத தத்துவத்துல. சிவவாக்கியர் அழகாக பாடுவார். ஐந்தெழுத்திலே பிறந்து ஐந்தெழுத்திலே வளர்ந்து ஐந்தெழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் ஐந்தெழுத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமேன்வர். இது சிவவாக்கியருடைய பாடல். ஆக நம்ம பஞ்சபூத பாவிகளாக நம்ம பிறந்திருக்கிறோம், பிறக்க வைத்திருக்கிறார். இந்த பஞ்சபூதங்களை கடப்பது என்பது நமக்கு சுதந்திரம் உண்டா, நம்ம சுதந்திரத்துக்கு உட்பட்டதா அப்படின்னா இல்ல. நம்ம பாட்டுக்க பசிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பஞ்சபூத தத்துவங்கள் உள்ளுக்கு உருவாகி கொண்டே இருக்குது. மண் தத்துவம் உருவாகி கொண்டே இருக்குது. உடம்பு ஒரு பக்கம் செல்ஸ் செத்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் சாப்பிட்ட உணவு செல்ஸாக மாறிக்கொண்டே இருக்குது. எப்ப தனித்து நிக்கிறது, அது அருட்பெருஞ்சோதியை சுத்த நடம் காரியப்பட்டால் ஒழிய அது நமக்கு சாத்தியப்படாது. எந்த மனிதனுக்கும் சாத்தியப்படாது. அது எந்த தெய்வங்களுக்கும் கூட அது சாத்தியப்படாது. அதான் வள்ளல் பெருமான் தான் தனித்து இருக்கின்றார். தத்துவங்கள் இன்றி, பஞ்ச தத்துவங்கள் இன்றி, மற்ற ஒளி தத்துவங்கள் இன்றி வெறும் அருட்பெரும் ஜோதி தத்துவமாகவே விளங்குகின்றார். அவருடைய உடல், உயிர், உள்ளம் எல்லாமே ஜோதிமயம். அகம் அகப்புறம், புறம் புறப்புறம் நான்கும் ஒளிமயமாக திகழ்கிறது. அதனால்தான் அகவல் எழுதும் போதே அருட்பெருஞ்சோதி 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 என்ற 4 முறையும், முடிவிலும் அருட்பெருஞ்சோதி 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 என்று முடித்திருப்பார். இந்த 4 எதுன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். என்ன சர்ச்சைக்கு என்ன இருக்குது? அதான் அகவல்லியே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 6ஆம் திருமுறையில சொல்லியிருக்கிறாரு. அகம் அகப்புறம், புறம் புறப்புறம் சொல்றாரு. எல்லாமே ஜோதிமயமாக ஆகிறது தான் சன்மார்க்க நெறி. ஓகே, அடுத்த வரியில என்ன சொல்றாரு? மா காதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம்ன்றாரு. மா காதல் என்றால் அன்பு. அதான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேனர். இந்த அன்பு எப்படி உண்டாகும் அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வருகின்ற அன்பு, அந்த ஜீவகாருண்யத்தினால் வருகின்ற அறிவு, இந்த அன்பும் அறிவும் தான் இந்த ஜீவகாருண்யத்துடைய லாபம் என்று சொல்கிறது. அதனால்தான் பெருமான் ஜீவகாருண்யமாக உயிர் கருணையாக நீங்க இருக்க இருக்க அந்த கருணை உணர்வு ஏற்பட உங்களுக்கு அன்பு உணர்ச்சி உருவாகும். இந்த அன்பு உணர்ச்சி இருந்தாக்க இறைவனை நீங்க வசப்படுத்திடலாம். மாட்டிக்குவாரு. அன்பென்னும் பிடியுள் அகப்படும் இல்லைங்களா? இப்ப சித்தாந்தத்தில் உள்ள அன்பு அது வேறு. அது மூலக்கணலை எழுப்பினால் அந்த அன்பு நமக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த அன்பு அப்படி கிடைக்காது. இது ஜீவகாருண்யத்தால் மட்டும்தான் இந்த அன்பு வரும். அதான் உயிர்களை நினைத்து 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 நம்ம அவங்களுக்காக கருணைப்படும். அந்த கருணையில உதிக்கின்ற அன்பு தான் இந்த கடவுளை வசப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் மா தவம் அப்படின்னு சொன்னார். மா காதல் என்று சொன்னார். மா காதல், மா என்றாலே உயர்ந்த பெரிய அப்படின்னு பொருள்படும். காதல் என்பது அன்பு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெருக்கிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாமி நமசிவாயு. இது பழைய சிஸ்டம், பழைய முறை. இங்கே வள்ளல் பெருமானுக்கு வாய்த்த ஒரு தெய்வம். அப்ப இறைவன் மேல் அன்பு கொள்ள வேண்டும், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அறிந்தாரை அறிந்தானை என்று சொல்வார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்னா 6ஆம் திருமுறையை படிக்க வேண்டும். மற்ற திருமுறைகள்லாம் படிக்க கூடாது அப்படின்னா நீங்க படிக்கலாம், கருத்து எடுத்துக்கலாம். ஆனால் லட்சியம் என்பது எதுல வைக்கணும்னா 6ஆம் திருமுறையில தான் வைக்கணும். லட்சியம் என்பது அருட்பெருஞ்சோதி கிட்ட தான் வைக்கணும். அன்பு என்பது அருட்பெருஞ்சோதி கிட்ட தான் வைக்கணும். எந்த நிலையை அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஏற்கனவே சித்தர் போன நிலைக்கு போகக்கூடாது. அப்ப டெஸ்டினேஷன் மாறிடுச்சு. இப்ப மாறிடுச்சு. இது பெருவெளி சமரச சன்மார்க்க வெளி என்றது ஒரு தனி உலகமாக இருக்குது. அந்த உலகத்தை தான் எல்லா உயிர்களும் அடையணும். துடிசேர் உலகமும் எத்தேவரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் இல்லையா? 351வது பாடல அது இருக்கும். எந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணலாம் இந்த 6ஆம் திருமுறைக்குள்ள. வள்ளலார் சொல்லுகின்ற டெஸ்டினேஷன் எது, எந்த இடம் அப்படின்றது. ஓகே, மாதவர் ஆதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற ஒரு தெய்வம். மாதவர் அப்படின்னு சொன்னாரு. ஆதியர் 2 இதா பிரிக்கணும். அந்த சேர்த்து எழுதி இருக்கிறாங்க. மாதவர் ஆதியர் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது
வள்ளலாருக்கு முன்பு மாதவம் செய்தவர்கள், மாதவராக கருதக்கூடியவர்கள். ஆதியர் அப்படின்னு சொன்னாக்க பராபரை உலகத்து வாசிகள். அவங்க யாரு? நிலா கோடிக்கணக்கான சித்த ரிஷிகணங்களை வந்து குறிக்கக்கூடியதுதான் ஆதியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம்னு சொல்றாரு. அப்பனா நம்ப வாழ்த்துறது தப்பாகுமா? கிடைக்கணுமே. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அவங்க காலத்துல அவங்க வணங்குறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கல அருட்பெருஞ்சோதி. ஆனா நம்ப காலம், நம்ப பேர பிள்ளைங்க காலம், பேர பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்க காலம்லாம் இனி அருட்பெருஞ்சோதியை வணங்குகின்ற ஒரு காலமாக 19ஆம் நூற்றாண்டு தொடங்கிருச்சு. இல்லைங்களா? இது தெரியாம செத்து போனவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இனியும் அது மேல போகக்கூடாது. இருக்கிறவங்க நம்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ப உயிரோட இருக்கோமா, நம்ப தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ப குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் சமய மதங்கள் எல்லாம் கடந்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய அறிவு உடையவரு. 10 அறிவுக்கு அப்பாற்பட்டவரு. 12 அறிவு. உன்னோட மூளையில இந்த அறிவு இயங்க முடியும். அவரு வந்து உதவி செஞ்சாக்க, அவர வணங்கு. அருட்பெருஞ்சோதின்னு சொல்லு. அந்த அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டு, நீ விபூதியோ ஏதாவது எடுத்து பூசிக்கன்னு பழக்கி விடணும் அவங்களுக்கு. இந்த மாரி கடவுளின் சிறப்பை எல்லாம் உட்கார்ந்து அதுங்களுக்கு பாடமா நடத்துனாக்க புகுத்திரலாம். எப்படி இஸ்லாம் மதத்த வந்து புகுத்துனாங்க? இடையில வந்தவங்க தானே. எப்படி கிறிஸ்தவ மதத்த புகுத்துனாங்க? இப்ப சாய்பாபாவெல்லாம் புகுத்தி வச்சிருக்கிறாங்களே, எப்படி புகுத்துனாங்க எல்லாம்? அப்ப இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். நம்மகிட்ட எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இது கிடைச்சிருக்குது. மாதவரெல்லாம் வணங்குகின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்றனாக்க, அப்ப நம்ப வணங்கி நம்பளும் அதன் லாபத்தை பெறலாம் அல்லவா? அதான் மாதவர், ஆதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம். அப்பன்னா தெய்வம் ஆதியர் சொன்னாலே தெய்வம். வள்ளுவர் சொல்வது போல, "வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்." அப்ப அந்த ஆதியர் வந்து தெய்வ நிலையாயிட்டாங்க. அதனாலதான் கண்ணதாசன் படிச்சாரு. "மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு" சொல்லி படிச்சாரு. "வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம்னாரு." அதுபோல இங்கே ஆதியரெல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வமாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது என்பது எவ்வளவு சிறப்பு அதுல சார்ந்திருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏகாத நிலை அதன் மேல் எனை ஏற்றும் தெய்வம். ஏகாத நிலை, எட்டாத நிலை. இதுவரைக்கும் யாரும் ஏறாத ஒரு நிலை. ஒரு நிலை இறைவன் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தான். கடைசியில குடுத்துக்குவோம். பல கோடி யுகங்கள் ஓட விட்டு பின்னால குடுப்போம். இப்ப நம்ம ஒண்ணும் குடுக்க வேண்டாம். இப்ப அத காட்ட வேணாம். அதுக்குன்னு ஒரு காலம் வகுத்து அவன் வச்சிருந்து அவன் குடுத்த காலம் தான் 19ஆம் நூற்றாண்டு. அவன் சூஸ் பண்ண ஆளு தான் வள்ளல் பெருமான். அப்ப அவரு மூலியமா தான் அவருக்கு தான் முதல் இந்த நிலையை வந்து குடுப்பதாக வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல சொல்றாரு. இதுவரையில ஏறாத நிலை அதன் மேல் என்னை ஏற்றும் தெய்வம் ஏற்றும். உங்களை கொண்டு போய் அங்க வைக்கும். அதான் புத்தி அஞ்சல் சற்றும் என்ன நெஞ்சுமை சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார். இனி நான் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம், 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 சத்தியம்னு 5 சத்தியம் பண்ணி நித்தியமான நிலையில கொண்டு போய் உன்னை வைக்கும். உன்னை கொண்டு போய் சேர்த்துரும். அப்படின்னு நமக்கு உறுதி கொடுக்கின்றார். சத்தியம் பண்ணி 5 சத்தியம் பண்ணி உறுதி கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நம்மலாம் யோசிக்க வேணாமா? தமிழ்ல தானே சொல்லியிருக்கிறாரு. புரியாத மொழியிலயா சொல்லியிருக்கிறாரு? அதனாலதான் ஏகாத நிலை அதன் மேல் என்னை ஏற்றும் தெய்வம் அப்படின்றாரு. சும்மா சடங்கெல்லாம் செஞ்சு இந்த ஆத்மா முத்தி அடையாது, மோட்சமும் அடையாதுங்க. திருப்பி திருப்பி வரும். தேவையில்லாம ஐயருக்கெல்லாம் காசு குடுத்து வீணாக்க வேணாம். இதத்தான் வள்ளல் சொன்னாரு. திதி சடங்கெல்லாம் வேண்டாம். நீங்க அருளை பெற முயற்சிக்குங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன செய்யறது? நம்ம ஜனங்கள் கேட்குமா? வள்ளல் பெருமானை கருத்த படிச்சு உள்வாங்குனா கேட்கும். இல்லன்னா கேட்காதுங்க. அது ஏதோ செஞ்சுட்டு போட்டுன்னு நம்மளும் வந்து கண்டு காணாத மாரி சொல்லி பார்க்கலாம். கேட்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பெரிய சட்டமா நம்மகிட்ட இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறாரு வள்ளல் பெருமான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணுதோறும் என்னுள்ளத்தை இனிக்கின்ற தெய்வம். இப்ப நம்ம கோயில்லலாம் பார்த்தீங்கன்னாக்க, சாமிங்கள எல்லாம் என்ன செய்வாங்க? பஞ்சாமிர்தத்துல வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் பஞ்சாமிர்தத்துல இறைவனை அபிஷேகம் பண்றாங்க? ஏன் கருப்பு சீனிய ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க? ஏன் பால ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க? உண்மையிலே கடவுள் இப்படிலாம் செஞ்சு தான் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணுமா? அப்படின்னா கிடையாது. இந்த சித்தர்கள் எல்லாம் இத பண்ணியா வந்து பராபர உலகத்த அடைஞ்சாங்க? அவங்க பாடல் எவ்வளவு பாடல் இருக்கு. இப்ப திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாக்கா, அவரும் வந்து பராபரை உலகத்தை அடைந்தவர். சிவவாக்கியரும் பராபரை உலகத்தை அடைஞ்சவர். பட்டினத்தாரும் பராபரை உலகத்தை அடைஞ்சவர். இவங்க நம்ப பட்டு ப ஔவையாரும் பராபரை அடைஞ்சவங்க. ஆண்டாளும் பராபரை அடைஞ்சவங்க.
அகஸ்தியரும் இத அடைஞ்சவரு. ஞானசம்பந்தர் இவங்க போன்றவங்க, அப்பர், சுந்தரர் எல்லாம், திருநாவுக்கரசர் எல்லாமே பராபரை அடை இவங்கலாம் என்ன பால் ஊத்தி தான் அபிஷேகம் பண்ணி தான் கடவுளோட அருள் பெற்றாங்களா? அவங்க அந்த மாரி தான் நாங்கலாம் இத பண்ணேன், நீங்கலாம் இத பண்ணுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்களான்னா, இல்ல. அவங்க போன பார்த்து அவங்க கடவுளுடைய அருள் பெற்றதெல்லாம் வந்து வேறு மார்க்கம். ஆனா பாமர மக்களுக்கு ஒரு பக்தி வளரணும்னு சொல்லி, ஒரு சிலைய பார்த்து உனக்கு பக்தி வளரணும்க்காக வச்சது, இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய வழிபாடாக ஆயி, அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. நினைவு வந்து எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம அத பத்தி தனியாகவே பேசணும். அவ்வளோ விஷயங்கள் இந்த நினைவுல வந்து இருக்கு. அதான் இங்க சொன்னாரு, "எண்ணுதோறும் என் உள்ளத்தை இனிக்கின்ற தெய்வம்னாரு." தெய்வம்னாலே அது இனிப்பு பொருள், இனிக்கின்ற ஒரு தன்மை கொண்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமான் பாடுவாரு மெய்யருள் வியப்புல, "நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதேன்னுவாரு." நெனச்சாலே தித்திக்குதுன்றாரு. இதெல்லாம் என்ன அனுபவம்? மனசுல எங்கேயாவது நெனச்சா இப்ப சீனின்னு நெனச்சா உங்களுக்கு இனிக்குதா? சொல்லுங்க. இனிக்கல தானே! கரும்பு அப்படின்னு நெனச்சீங்கன்னா எங்கேயாவது இனிக்குதா? ஒண்ணும் நெனைக்கலையே! எந்த தெய்வத்தையும் நெனச்சு பாருங்க. இனிக்குதான்னா, இனிக்காது. ஆனா இங்க வள்ளல் பெருமான் சொல்றார், "நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதுனாக்கா" அப்ப அந்த வெளியினுடைய சுவை என்ன சுவையாக இருக்குன்னா, இனிப்பு சுவை. அதனால தான் இறைவனை வந்து இனிப்பால நம்ம வந்து இனிப்பு பொருள்கள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி, அந்த இனிப்பை பஞ்சாமிர்தத்தை கொண்டாந்து நம்மகிட்ட பிரசாதமாக எல்லாருக்கும் கொஞ்சம் 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 குடுப்போம். ஏன்னா, கடவுள் இனிக்கணும். இதுதான் இனிக்கும். இப்படிதான் கடவுள் இனிப்பாரு, இனிப்பாருன்னு நமக்கு வந்து ஒரு மேப் மாரி குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து உண்மையான இனிப்பு கிடைச்சிருமா? அந்த இனிப்பை பற்றி வள்ளலார் சொல்லியிருக்கிற ரெசிபி எல்லாம் பார்த்தாக்க, ரொம்ப 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 ஆச்சரியமாகவே இருக்கும். என்னடா இவ்ளோ பொருள் போட்டு சேர்த்து செஞ்சா, அதோட ஒப்பிட முடியாத இனிப்புன்னா, அது எப்படியாப்பட்ட இனிப்பா இருக்கும்? சொல்லுங்க. அதான் "எண்ணுதோறும் என் உள்ளத்தை இனிக்கின்ற தெய்வம்." ஏன்னா, நம்ப உள்ளம் வந்து அசுத்த உள்ளம், மாயை உள்ளம், இருள் உள்ளம். இதுல போய் நெனச்சோமா இனிக்குமானா இனிக்காது. ஆனா, இந்த உள்ளத்தை அவர் மாத்தி சமரச வெளியாக மாத்திட்டு, அப்புறம் நெனச்சு பாருங்க, கண்டிப்பாக இனிக்கும். இதுதான் வள்ளல் பெருமானுடைய அனுபவம். அதனாலதான் அவரு "தித்திக்குது" அப்படின்னு சொன்னாரு. அடுத்து இறைவன் அவருக்கு இவ்ளோ நிலைய உருவாக்கி குடுத்து, அவருக்கு ஒரு வேலை குடுக்குறாரு. "நீ ஒரு வேலை செய்யணும்ப்பா எனக்கு" அப்படின்னு இறைவன் வந்து வள்ளல் பெருமானுக்கு ஒரு வேலை குடுக்குறார். அது என்ன வேலை? "தேகாதி உலகமெல்லாம் செய்யப் பணித்த தெய்வம்." தேகம் பிளஸ் ஆதி, உலகம் எல்லாம். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் உயிரினம் இல்லையா? இங்கேயே செத்து பிறந்து வர்றது வந்து உண்மை இல்லல்ல. அப்ப உய்யணும் என்பது அந்த ஆத்மாவுக்கு ஒளி உடம்பு வேணும். இந்த ஒளி உடம்பை பெறுவதற்கு நீ அவங்களுக்கெல்லாம் நீ செஞ்சு குடு. அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு இறைவன் பணித்ததாக இந்த வரி சொல்லுது. தேகாதி உலகம் எல்லாம். இப்ப உலகம் எல்லாம்னா நம்மளும் அதுக்குள்ள அடங்கிட்டோம் இல்லையா? இப்ப நமக்கும் என்ன வேணும்? நம்மளோட ஆத்மாவுக்கு ஒளி வேணும். இப்ப இந்த ஆத்மா எடுத்திருக்கிற உடம்பு பொய் உடம்பு. அப்ப பொய் உடம்புல இருந்து நமக்கு வந்து மெய் உடம்பு வேண்டும். நம்ம இங்க பந்தம் பாசத்துக்கு உட்பட்டிருக்கோம். எடுக்கிற அந்த உடம்புலயும் பந்த பாசம் இருக்குமானா, பந்த பாசம்லாம் இருக்காது. பந்த பாசம்லாம் இந்த பூலோக வாழ்க்கைக்கு தான். அதனால இந்த உலகமெல்லாம் தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம்னாக்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் அழியாத உடம்பை செய்வதற்கு எனக்கு பணித்தது அப்படின்னு சொல்றாரு. பணியிட்டது அப்படின்னு சொல்லி. எனக்கே பணியிட்டாய் அப்படின்னு சொல்லி கூட சில வரிகள்லாம் இருக்கு. இந்த மாரி வள்ளலாருக்கு இறைவன் கொடுத்த ஜாப் என்ன? அப்படின்ற ஒரு ஆய்வின் கண்ணோட்டத்தோடு நம்ம நெறைய பாடல்கள வந்து தேர்வு பண்ணி எடுக்கலாம். அதுல இது ஒன்று தான் வந்து இந்த ஒ தேகம் ஆதி என்பது ஆதியான ஒளி உடம்பை செய்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். இந்த பாக்கியம் வந்து வள்ளல் பெருமானுக்கு இப்ப இந்த அமைப்பை கொண்டிருக்கிற வள்ளலாருக்கு ஈடாக நீங்க எந்த ஞானிகளை வந்து ஒப்பிட முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? தேகாதி உலகம் எல்லாம் செய்ய பணித்திருக்கின்ற ஒரு பாக்கியம் இருக்கு. வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? வேற எந்த குருமாருக்கு இந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான்னு, ஒரு ஆதாரபூர்வமான ஒரு வரியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியுமா? திருக்குறள்ல தேர்ந்தெடுக்க முடியுமா? திருமந்திரத்துல தேர்ந்தெடுக்க முடியுமா? திருப்புகழ்ல தேர்ந்தெடுக்க முடியுமா? திருவாசகத்துல தேர்ந்தெடுக்க முடியுமா? இல்ல சித்தர் எந்த இலக்கியமாக இருக்கட்டும்.
ஏன்னா நானும் நிறைய நூல்கள்லாம் படிச்சதுனால நான் அந்த கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்ப ஈடு இணையில்லாத ஒரு குருவாக இந்த வள்ளல் பெருமான் நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அததான் வள்ளல் பெருமான் கால்ல விழுந்து சொல்லுவாரு, அப்பா என்ன உன் கூட சேர்த்துக்கு, என்னால உனக்கு ஒரு பயன் இருக்கும். அந்த பயன் உனக்கு பெரிய ஒரு வாழ்வை, நித்திய ஒரு வாழ்வை கொடுக்கும். நீ என்ன வேண்டான்னு சொல்லிடாத, என்ன சேர்த்துக்கன்னு கூட சொல்லுவார் ஒரு பாடல்ல. கால்ல விழுந்து சொல்லுவார். சிற்றடியேன் சன்மார்க்க சங்கத்தேர், சிற்றடியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்ற தயவினோடு கேட்பேன்னு சொல்லுவார். எந்த சன்மார்க்கம் அப்படின்னா சமய சன்மார்க்கங்களும் மத சன்மார்க்கத்தை உள்ளவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குற, காலில் விழுந்து கூப்பிடுறாரு வாங்கப்பான்னு. யார் இந்த மாதிரி காலில் விழுந்து கூப்பிடுவா? எந்த எந்த முனிவர்கள் அந்த மாதிரி காலில் விழுந்து கூப்பிட்டுருக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது. வள்ளல் பெருமான் வந்து ஏன் இதெல்லாம் சொன்னா கருணை. அவருடைய கருணை வந்து எப்படியாவது எந்த உயிர்களையாவது காப்பாற்றணும். அது இறைவன் அவருக்கு அந்த பணிக்கப்பட்டதுனால, பணி கொடுத்திருக்கின்ற காரணத்தினால பெருமான் வந்து இதை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். மீண்டும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சிற்றபையில விளங்குகின்ற தெய்வம் தான் எல்லா உயிர்களுக்கும் தெய்வமாக இருந்து அது வந்து நம்மளை நித்திய வாழ்வுக்கு அளிக்க வல்லது என்பதனால அதுவே உண்மையான தெய்வம், நித்தியமான தெய்வம், நிரந்தரமான தெய்வம், எங்கும் நிறை தெய்வம், எல்லாருக்கும் நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் சொன்னார். நடனம் அப்படின்னாலே அது ஒரு இயக்கம், இயக்கமாக இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு நாம் எல்லாரும் இந்த வள்ளல் பெருமான் காட்டிய வழியில இந்த உலகம் புது வழியில போகணும். உண்மை ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளணும். இதற்கு முன்பு வந்ததெல்லாம் ஆன்மீகம் அல்ல, எல்லாமே பொய். அது பொய். ஏன் பொய்ன்னு சொல்றாருன்னா நிலை இல்லாதது என்பதனால அதை பொய்யின்னாரு. இப்ப பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என்னை செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமே என்றால் இல்லையா? அப்ப இறைவன் ஏகனாகவும் அநேகனாகவும் இருந்தாலும் அந்த அநேகனாக இருப்பது எல்லாம் நிலையானது இல்லை என்பதனால எல்லாமே பொய்ன்னு சொன்னாரு. நிலையற்றது என்பதனால் அந்த சொல் வந்து பொய் என்ற சொல் வந்து வந்தது. சோ அதனால அது வந்து நிலை. இப்ப நம்ம மனித உலக வாழ்க்கை நமக்கு நிலை இல்லை தானே. நம்ம ஒரு காலத்துல இருப்போம், ஒரு காலத்துல இல்லாமல் போயிடுவோம். அதே மாதிரி மற்ற சமய தெய்வங்கள்லாம் ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும். அப்ப பொய் தானே அது. பொய் வாழ்வு தானே, எல்லாம் ஒரு மாயை தானே. மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி வாழ்க அப்படின்னு திருவாசகத்துல படிக்கணும்ல. எல்லாமே ஒரு மாயப்பிறப்பு. அதுபோல விண் உலகத்திலும் மாயப்பிறப்புகளாக இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம உணர்ந்து தெரிந்து தெளிந்து சன்மார்க்க நெறிகளையும் சன்மார்க்க தெய்வத்தையும் கடைபிடித்து இந்த ஆன்மா உய்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா அற்புதமான ஒரு பிறவியை வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு தான் நமக்கு ஆறறிவும் கொடுத்திருக்கிறாரு, பகுத்தறிவு கொடுத்திருக்கிறாரு, சிந்தித்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அந்த சிந்தித்து நம்ம வந்து நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பகுத்து பார்க்கணும். பொய்யையும் மெய்யையும் பகுத்து பார்க்கணும் இல்லைங்களா? வாழ்வையும் மரணத்தையும் நம்ம வந்து பகுத்து பார்த்து நித்திய உலகத்தையும் அனித்திய உலகத்தை எல்லாம் பகுத்து பார்த்து நம்ம வந்து நித்தியத்துக்கு ஆட்பட்டு நித்திய வாழ்வு பெற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை துணை கொண்டு உய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா. திருவருட்பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றி ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சாமி. வணக்கம்.